மக்களவைத் தேர்தலில் போட்டியிட அதிமுக தரப்பிலிருந்து ஒரு மாபெரும் கூட்டணியானது உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த கூட்டணியில் ஏற்கனவே பாமக, பாஜக இணைந்திருக்கக்கூடிய சூழலில் தேமுதிகவும் இந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என கடந்த ஒரு மாத காலத்துக்கும் மேலாக அதிமுக மற்றும் தேமுதிக இடையே மறைமுகமாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் பல்வேறு குழப்பங்களும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அதே போல பல்வேறு கட்டங்களில் இழுபறி நிலையும் நீடித்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்த போது பாமகவுக்கு 7 இடங்கள் ஒதுக்கப்படும் என்று அதிமுக தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் பாமக பெற்றிருக்கக்கூடிய அந்த 7 தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு தேமுதிகவினர் வந்தனர். அதன் பிறகாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக தேமுதிகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்படலாம் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் இது தொடர்பாகவும் ஒரு சுமூகமான உடன்பாடு இரு கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதனிடையே இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலானது உருவாகி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 5 மக்களவை தொகுதிகளை தேமுதிகவுக்கு அதிமுக கூட்டணியில் வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இன்றைய தினம் பொறுத்தவரையில் சற்று முன்பாக புதிய தமிழகம் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்வதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாது அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் பாமக, பாஜகவை தவிர்த்து புதுச்சேரி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது இந்த புதிய தமிழகம் கட்சியானது சேர்ந்திருக்கிறது. இது மட்டுமல்லாது தேமுதிகவும் இந்த கூட்டணியில் இணைவதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதிமுக மற்றும் தேமுதிக இடையேயான அந்த மறைமுகமான பேச்சுவார்த்தையானது சுமூக உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் தேமுதிக 5 இடங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இன்றைய தினம் இந்த 2 கட்சிகளுக்கு இடையேயான அந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா என்ற எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. மௌனிகா. கோபிநாத், தற்பொழுது இந்த 21 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேமுதிக அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு உள்ளதா கூறப்படுங்க. இதுல ஏதேனும் உடன்பாடு என்றைக்குள் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது மௌனிகா, அதிமுக தேமுதிக இடையிலான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் ஒரு மாத காலத்திற்கு மேலாக இழுபறி நிலையானது நீடித்தது. இதற்கு முக்கியமான காரணம் 21 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் அதிமுகவுக்கு தேமுதிக ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அதிமுகவினர் வலியுறுத்தி வந்தனர். குறிப்பாக இதற்கு முன்பாக அதிமுக கூட்டணியில் இணைந்த பாமக மற்றும் பாஜக ஆகிய இந்த 2 கட்சிகளும் 21 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன. அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் தேமுதிகவும் எடுக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதன் காரணமாகவே தொடர் இழுபறி நிலையானது நீடித்து வந்தது. அதே போல தேமுதிகவுக்கு ஒதுக்க வேண்டிய இடங்கள் எந்தெந்த இடங்களில் தேமுதிக போட்டியிட வாய்ப்பு அளிக்கலாம் என்பது தொடர்பான விவகாரத்திலும் சற்று இழுபறி நிலை நீடித்தது. ஏனென்றால் பாமக கேட்டிருக்கக்கூடிய அந்த 7 இடங்களில் 3 இடங்கள் தேமுதிகவுக்கும் வேண்டும் என தேமுக தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாகத்தான் இந்த இழுபறி நிலையானது நீடித்து வந்தது. இதனிடையே பல்வேறு கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைக்கு பின்னராக இரு கட்சிகளும் இடையே ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக பாமக போட்டியிடாத வேறு சில இடங்களில் தேமுதிக பலமாக இருக்கக்கூடிய இடங்களில் தேமுதிக போட்டியிடலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி இருக்கிறது. இதனிடையே 5 இடங்கள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டு அந்த கூட்டணி உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மௌனிகா. இதே மாதிரி அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணியில தேமுதிக இணைது அப்படின்னா பாமக கண்டிப்பாக தேமுதிகக்கு ஒரு பக்கபலமா நின்று அவங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பாமக இவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதா சொல்லியிருக்கு. இந்த நிலையில தேமுதிகவும் பாமகவும் ஒரே தொகுதிகளை கேட்கறதுனால இழுபறிகள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகுமா? ஏன்னா அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் இன்னும் 2 தினங்கள்ல அறிவிப்பு வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக மௌனிகா, இதுவரையில் அதிமுக தேமுதிக இடையிலான பேச்சுவார்த்தையானது மிகவும் இழுபறி நிலையில்தான் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாமகவுக்கு 7 இடங்கள் ஒதுக்கீடு செய்ததற்கு பின்னராகத்தான் அதிகப்படியான இந்த இழுபறி நிலையானது நீடித்தது. குறிப்பாக பாமக கேட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் கள்ளக்குறிச்சி,
சேலம், தருமபுரி உள்ளிட்ட இடங்களை பாமக போட்டியிட கேட்டிருக்கிறது. அதே போல சேலம் தொகுதி முதலமைச்சரின் மாவட்டம் என்பதன் காரணமாக அதிமுக தான் சேலத்தில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பாமக கேட்டிருக்கக்கூடிய இடங்களை தேமுதிகவும் கேட்டதன் விளைவாகத்தான் இந்த தொடர் இழுபறி நிலையானது நீடித்தது. குறிப்பாக 1 மாத காலத்திற்கும் மேலாக இந்த பேச்சுவார்த்தையில் தொடர் இழுபறி நிலையானது நீடித்தது. இதனிடையே பல்வேறு கட்ட ஆலோசனைகள், பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் அந்த இடங்களானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது பாமக தரப்பிலும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது அதிமுக பாமக இடையிலான இந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் கூட தேமுதிகவிற்காக அதிமுக தரப்பிலிருந்து பாமகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இதனிடையே அந்த பேச்சுவார்த்தையும் பல்வேறு கட்ட ஆலோசனைகள், பல்வேறு கட்ட நிபந்தனைகளுக்கு பிறகாக ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் அதிமுக தரப்பில் கூறப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் ஓ பன்னீர்செல்வம் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஓரிரு தினங்களில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேமுதிக போட்டியிடக்கூடிய அந்த 5 இடங்கள் என்னென்ன என்பதை தேர்வு செய்யப்பட்டு அதன் பிறகாகத்தான் அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியாகும். இதனிடையே இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிற சூழலில் ஓரிரு நாளில் வெளியாகும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.